ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு தி த்ராட்டில் ஸ்டார்டிங் கிளாஸ். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து போகுது. ஸோ அந்த செகண்ட் சர்வீஸில் நமக்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் அங்கே போய்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருப்பேன், எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அதுலேயுமே எனக்கு ஒரு சில இஷ்யூலாம் இருந்துச்சு. இந்த கிளச்சை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகுது, கிளச்சு ப்ளே வந்து லூஸாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவும் தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வண்டி வந்து ஆஃப் ஆகுது. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வண்டி நின்றுடுச்சு, நடு ரோட்டில் நின்றுச்சு வண்டி. வண்டி ஓரம் கட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 செகண்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளச்சு பிடிச்சி பார்க்குறேன், ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், வண்டி ஸ்டார்ட்டே ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விட்டுட்டு என்ன பிரச்சனை எனக்கு இது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கம்ப்ளைண்ட் வந்து வச்சே ஆகணும். ஸோ எவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஹண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 17,000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் விட்டு எடுத்தாச்சு. ஸோ 17,000 ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருக்கேன். அவனுக்கு வந்து இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடுச்சு. அதனால் வந்து அவனுக்கே ஒரு 2,600 கிட்ட அவனோட சர்வீஸ் காசு வந்துடுச்சு. போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வண்டி சர்வீஸ் விட்டு எடுத்தாச்சு. இந்த வாட்டி திரும்ப 4,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ஓடிடுச்சு. பார்ப்போம் ஓட எவ்வளோ இருக்குன்ட்டு. கீழே இருக்குது. ஸோ ஓட பார்த்தீங்கன்னா 4,130 கிலோமீட்ரு. ஸோ சர்வீஸ் விடணும். போயிட்டு நம்ம சர்வீஸ் விட்டுட்டு சர்வீஸ் காசு எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆன் பண்ணுறேன் காலையில். ஓகே, ஸோ மைலேஜ் வீடியோ டெஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சில கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆவரேஜ் மைலேஜ் அப்படிங்கிறது வந்து எனக்கு 61 அப்படிங்கிறது வருது. ஸோ மற்ற யாராவது வந்து மைலேஜ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து 70 வரைக்குமே கிடைக்கிடுச்சுனாவே எனக்கு இடையே ஷாப்பிங்காக இருக்குது. ஸோ பேலன்ஸ் நம்ம போயிட்டு அங்கே என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். வண்டி சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் பெட்ரோல் போடணும். ஃபைனலி செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. டோட்டல் காசு அப்படிங்கிறது 892 ரூபா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செயின் லூப் போட்டிருக்காங்க. ஸோ செயின் லூப் பார்த்தீங்கன்னா 65 ரூபா, செயின் கிளீனர் பார்த்தீங்கன்னா 45 ரூபா, அண்டு ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் 110 சிசிலேருந்து 125 சிசி வரைக்கும் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் கிட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 100. அண்ட் ஆயில் மாற்றிருக்காங்க 10W40. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 528. அப்புறம் அடிஷ்னல் ரிப்பேர் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 153 ரூபா 40 பைசா வந்து போட்டுறாங்க. டோட்டலாக வந்து 892 ரூபா 40 பைசா அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம அரௌண்ட் ஒரு 892 ரூபா நம்ம வந்து பே பண்ணி இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ இந்த சர்வீஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. பட் ஆனால் இன்னுமே எனக்கு அந்த கிளச் வந்து ஆஃப் ஆகிற இஷ்யூங்கிறது வந்து எனக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறப்ப அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து ரன் பண்ணிட்டேன் பைக்கை. ஸோ அதனால் சொல்கிறேன் நான். இன்னுமே அந்த இஷ்யூ வந்து இருக்குது, இன்னும் அது கிளியர் ஆகலை. மேபி நீங்கள் யாராவது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பைக்கில் வந்து இந்த இஷ்யூங்கிறது இருக்குது, வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடுது, பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த பைக்கில். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த பைக் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா லுக் வைஸ் அண்டு மைலேஜும் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த பைக் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பைக்கில் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இந்த பிரச்சனையை வந்து நான் இப்போ வரைக்குமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அது கிளியரான மாதிரி எனக்கு தெரியல. மேபி நீங்கள் யாராவது ரிப்பேர் பண்ணுறப்ப அது சரியானுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். யாராவது மெக்கானிக் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள் எதனால் அது நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சத்தியமாக தெரியலை. அவங்களும் பார்க்குறாங்க, ஒன்றும் சரி பண்ணுற மாதிரி எனக்கும் தெரியலை.
இன்கேஸ் ஃப்யூச்சரில் யாராவது இந்த பைக் வாங்க போகிறவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.